ஆனா இவங்க ஆட்சியில இல்லாத காலத்துல எதிர்கட்சியா இருந்த 5000 கோடி 10,000 கோடி உனக்கே வக்கீலையே அப்பா தேவையில்லாத பேச்சு உங்களுக்கு. இந்த 1000 ரூபாய் கொடுக்கவே இன்னைக்கு வக்கீல். நாங்க எதிர்கட்சி இன்னைக்கு நாங்க போராடுறோம் 1000 ரூபாய் கொடுப்போம் அந்த மக்களுக்கு. யார் பணம்? இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய மொத்த கடன் தொகை 8,80,000 கோடி 9 லட்சம் கோடி தாண்டிட்டு. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எத்தனை கோடி வேணும்? ஒரு 1000 கோடி வேணுமா? தமிழ்நாடு முழுசு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு பணம் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் போதுமா? 1000 கோடி தானாச்சு. இதை கொடுக்க உனக்கு வக்கீலையா? 9 லட்சத்து 1000 கோடி தமிழ்நாட்டு கடன். ஏன் உங்க அப்பா வீட்டு பணமா? இல்ல உங்க அப்பா வீட்டு சொத்துல இறங்கிற போதா? இல்ல இந்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் இருக்கு அதை ஒண்ணு வித்து கொடுக்க முடியல? அரசாங்கத்தினுடைய பணத்தை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு ஏன் வலிக்கு? இதைத்தான் தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக வன்மையாக கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்க வீட்டு பணத்தை நாங்க கொடுங்கன்னு சொல்லவே இல்லையே. திமுக ஸ்டாலினுடைய சொத்தை விட்டு கொடுங்கன்னு சொல்லலையே. துரைமுருகன் சொத்தை விட்டு கொடுங்கன்னு சொல்லலையே. அரசின் பணத்தை அரசின் கஜானாவில் இருந்து மக்களுக்கு கொடு. இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்க? நீங்க தான் சொல்றீங்க. ஐயோ மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுதுல்ல? பொங்கல் கொண்டாட முடியுமா இந்த மக்களுக்கு? நீ ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன செய்வாங்க? கூட 2 கட்டு கரும்பு வாங்கி பொங்கல் கொண்டாடுவோம். இது கொடுக்கறதே உனக்கு வலிக்குது. நீ எப்படி தமிழ்நாட்டை நல்லாட்சி செய்ய முடியும்? இதைத்தான் தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கறதுக்கு டெய்லி அக்கப்போராதான் இருக்கு. டெய்லி அக்கப்போரு பொங்கல் தொகுப்பு டோக்கன் கொடுக்காத. அதுல என்ன இருக்கு தெரியுமா? 1 கிலோ பச்சை அரிசி புழுத்த அரிசி 5 ரூபா. ரேஷன் அரிசி இன்னைக்கு எவ்வளவு போகுது? 5 ரூபா 6 ரூபா 10 ரூபா. 1 கிலோ சீனி, ஒரு கரும்பு. அந்த கரும்பு நீங்க பாத்தீங்கன்னா போதும், விவசாயிகள் வெட்டி வச்சிருக்க கரும்புல அடிமாட்டுக்கு ரேட்டுக்கு வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. ஒரு கரும்பு அது பாதி சொட்டையா தான் இருக்கும். நீங்க பொங்கல் டோப்பு வாங்கியிருந்தாலும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு ஒரு டோக்கன். ஆனா மாடங்கிட்ட இதுக்கா டோக்கன் கொடுக்கணும்? நீ 1000 போல நீ 2000 கொடு, 2000 5000 கொடு, நீ டோக்கன் கொடியா? நாங்களே இந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்ட இடத்துக்கு திமுக அரசு வாழ்கன்னு சொல்றோம். உங்களால ஏழலையே. ஏழலைன்னா நாங்க என்ன சொல்றோம்னா, என்னால ஏழலமா எங்க அண்ணியால கூப்பிட்டு நீ ஆட்சி நடத்துமான்னு கையில கொடுங்க. இந்த தமிழ்நாட்டை அடுத்த 5 ஆண்டுக்குள் கடலில்லா மாநிலமாக தமிழ்நாட்டை கடலில்லமாக மாநிலம் மாற்றக்கூடிய ஒரு திறமை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலர் எங்கள் அண்ணியாருக்கு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு வீதியில இறங்கி போராடக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கோம் மக்கள். மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நாங்கள் இன்னைக்கு போராட வேண்டியது. இது மட்டுமா? திமுக அரசுடைய அவல நிலையை சொல்ல 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 ஒரு நாள் காணாது. அவ்வளவு எங்க பார்த்தாலும் கொலை, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு. ஆட பாவிகளை எங்க பார்த்தாலும் போட கேட்டா என்ன சொல்றாங்க? டெய்லி ஒரு காலையிலே போதையில்லா மாநிலத்தை உருவாக்க நான் இப்பொழுது உங்கள் மேல் தோற்றி இருக்கிறேன், நீங்கள் யாரும் குடிக்காதீங்க. நீ போல ஒயின் ஷாப்பை மூடியா? யார் யார் குடிக்க போறா? ஒயின் ஷாப்பை மூடனா யாரும் குடிக்க மாட்டாங்க. போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்வேன், கடைக்கு லாக் வச்சேன். ஏன் போதை வஸ்து இறக்குவதை நீ தடை பண்ணு. போதை வசதியை தடை செய்திருக்கு. கள்ளத்தனமா வருது, ட்ரெயின்ல வருது. மத்திய அரசாங்கமும் உடந்த, மாநில அரசாங்கம் உடந்த, அத்தனை அமைச்சரும் இதுல உடந்த. அவர் ஒரு கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் தெருவில் நின்று உட்கார்ந்து ஐயோ பாவம் என்ன செய்ய, இன்னைக்கு பொழப்புக்கு என்ன செய்ய, இன்னைக்கு வருமானத்துக்கு என்ன செய்ய, ஐயோ இன்னைக்கு என்ன வேணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, படிக்க வைக்கணுமே, துட்டு இல்லையே, இப்படி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க மக்கள். இவங்க சொகுசு வாழ்க்கையில ஒவ்வொரு அமைச்சரும் 1 கோடி ரூபாய் கார்ல போறாங்க. நம்ம எதில் நிற்கும்? இந்த பாருங்க, இந்த இது பாருங்க, அவ்வளோ சைக்கிள். அந்த பக்கம் சைக்கிள், நிறைய சைக்கிள் கேரி இல்லை. பாவம் மக்கள் என்ன நிலைமையில இருக்காங்க? மக்களுடைய நிலைமையை அறிந்து அதை பூர்த்தி செய்கிறது தான் உண்மையான அரசு. இது அப்படியே நடக்கு. கற்பழிப்பு சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியல. வீட்லேயும் சரி, கல்லூரியும் சரி, பள்ளிக்கூடத்துலையும் சரி. இந்த உடங்குடியில சல்மா ஸ்கூல்ல நடந்துச்சு. மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டாங்க. எங்க மாவட்டத்தில் கொஞ்சம் தான் தூக்கி கொண்டே இருப்பாங்க. அந்த ஆள் அப்படிதான் சொன்னார். அப்போ கற்பழிப்புனா உங்களுக்கு என்ன சாதாரண விஷயமாயிடுச்சா? பெண்கள் என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலம் ஆயிட்டாங்களா? பெண்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு ஈஸி ஆயிட்டா? அண்ணா பல்கலைக்கழக ஒரு மாணவி பலாத்காரம் செய்கிறார்கள். அது இந்த பொண்ணே விருப்பப்பட்டு போச்சு. ஆட மானம் கேட்டவங்களா? இதை நீங்க பப்ளிக்ல சொல்றீங்க, வெக்கமா இல்ல? எங்க பார்த்தாலும் பாலியல். இந்த அரசுக்கு ஒரு வேலை இல்லையா?
இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டியதுதானே, பிடிச்ச அடி கொண்டு போ. அது மரண உறுப்பு அடியா நாங்க சொல்றோம். ஏன் அதுக்கப்புறம் நடக்குது? அரேபியா, சவுதி அரேபியா நாட்டெல்லாம் பாருங்களேன், கொலை செஞ்சா கையை வெட்டிடுறான், அந்த தப்பு பண்ணா அந்த இடத்தையே வெட்டிடுறான். நீ இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குன்னு உனக்கு சொல்றோம், அதுக்கே உனக்கு திராணி இல்லையே. ஏற்கனவே ஒரு முதல் படத்துல சொல்லுவாரு, ஏற்கனவே 2-3 இடத்துல சொல்லியிருக்கு, ஒருவன் எனது ஜாதிக்காரன், ஒருவன் எனது கட்சிக்காரன், நீ எங்க பிரச்சனை எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை, நீ கண்டுக்காத விட்டுரு, கொஞ்ச நேரத்துல மோதிட்டு முட்டிட்டு அவனே சேர்த்துருவான், வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்களுடைய அரசின் லட்சணமா? தேமுதிக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறது இதை. இது மட்டுமா இந்த தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு? எதுல பார்த்தாலும் ஊழல். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆத்தூர் பாலத்துக்கு நிச்சயமா ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. ஏரல் பாலத்துக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கு. உளுந்து போன வருஷம் வெள்ளத்துல விழுந்த பாலம் இன்ன வரைக்கும் கெட்டல. ஏன் தெரியுமா? அதுக்கு கெட்டுறதுக்கு ரொம்ப ரூபாய் தேவைப்படுது. நீங்க ஸ்டார்டிங்கே 50% கமிஷன், 20 கோடி ரூபா அந்த பாலத்துக்கு நிதி ஒதுக்கலாம், 10 கோடி ரூபா தந்தாலும் உனக்கு தருவேன். ஒரு கான்ட்ராக்ட்காரரும் வர மாட்டாங்க, ஏன்னா அடுத்தவங்க விழுந்துரும். அதை கெட்டா 3 மாசத்துல விழுந்துரும். 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பாலத்தை கெட்டும் போது இவங்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 10 கோடி ரூபாய்க்கு கெட்டினா அந்த பாலம் நிக்குமா? அடுத்த வெள்ளத்துல அழிச்சிட்டு போறாங்க. இனி கான்ட்ராக்ட்காரத்துக்கு உள்ள வச்சிருவாங்க. நாங்க இப்போ மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, ஆத்தூர் பாலத்தை கெட்டணும், கட்டாயம் அந்த இன்ஜினியர் மேல கேஸ் போடுவேன், விட மாட்டேன். இவ்வளவு நாள்ல ஒரு பாலம் விழுந்து கீழே விழுதுன்னா நீ என்ன லட்சணமா கட்டியிருப்பா? நீ யாருக்கு லட்சம் கொடுத்தா? கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் காலத்துல கட்டிய பாலங்கள் இன்னும் அப்படியே இருக்குது. என் தலைவர் கேப்டன் புரட்சி